அனைவருக்கும் வணக்கம். நான் அனிதா. இது என்னுடைய யூடியூப் சேனலில் முதல் வீடியோ. இந்த முதல் வீடியோவில் நான் ஒரு இனிப்பு வகை சமைக்கலாம்னு இருக்கேன். நம்ம சேனலில் சமையல் மட்டும் இல்லாமல் ஆர்ட் ஒர்க், ஆர்கனைசேஷன் டிப்ஸ், கார்டனிங், எனக்கு தெரிஞ்ச யோகா, பியூட்டி டிப்ஸ், ஹேர் ஸ்டைல், மேக்கப் டிப்ஸ், நான் இன்டர்வியூக்கு போன அனுபவம், இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணலான்றது சில டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வீடியோ மூலமா பதிவு பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கேசரி பண்ணலாம். தேவையான இன்கிரிடியன்ஸ்: சர்க்கரை, ரவை, நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், பச்சை கற்பூரம். இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சு. தேவையான அளவு நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றி இப்போ நம்ம முந்திரி பருப்பு, திராட்சையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பொன்னிறமா வளர்ந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து நம்ம மாத்திக்கலாம். இப்போ நம்ம திராட்சை சேர்ப்போம். திராட்சை இந்த மாதிரி கொஞ்சம் மேலே புஷ்ஷுன்னு உப்பி வர மாதிரி வரும்போது அதையும் எடுத்துக்கிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி திராட்சை பெருசாக ஆகணுன்னே நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அரை கப் ரவையை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம மீடியமில் வச்சிடறோம் அடுப்பை. இப்போ ரவையை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறக்கூடாது. நம்ம வறுக்கும் போதே அது வாசம் வரும். அது மணலாக தெரியும் உங்களுக்கு. மணல் மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடும் ஒரு மாதிரி. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரவை சிம்மில் வச்சு வருங்க, ஏன்னா ஹையில் வச்சா கலர் மாறிடும். இப்போ நம்ம ரவை நல்லா மணல் மாதிரி வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போடுவாங்க. ஆனால் நான் இப்போது தண்ணி ஊற்றாமல் சர்க்கரையை சேர்க்க போகிறேன். நீங்கள் சர்க்கரையை சேர்த்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கட்டிப்படாது. ஈஸியாக உங்களுக்கு கலரை வரும். இப்போ இது பாருங்கள், கலர் மாறலை, ஏன்னா நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம். சர்க்கரையும் ரவையும் ஒன்று போல் எல்லாம் சேர்ந்து ரெடியாக இருக்குது. இந்த சமயத்தில் நான் அரை கப்பு ரவைக்கு 1.5 கப்பு, ஏன்னா ஒரு கப்புக்கு 3 கப்புன்ற மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியில் நான் கேசரி பவுடர் போடாமல் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கலருக்காக. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நல்லா வேகும். இப்போ இந்த சமயத்தில் தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் நம்ம வேகிறதுக்காக. இப்போ நம்ம தட்டை எடுத்து பார்க்கலாம், உள்ளே வெந்திருக்கும்.
இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது சிம்லேயே இருக்கட்டும், நம்ம மாற்ற வேண்டாம். ஒரு பொருளாக நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு கிண்டுறதுக்கு. இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அது இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்க்குறோம். கூடவே ஏலக்காய் பொருள் எல்லா ட்ரை இதுவும் சேர்க்குறோம். நம்ம கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்க்குறேன். இப்போ நல்லா எல்லாமே கலந்து விட்டுறணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் நெய் சேர்க்குறேன். கடைசியாக பாருங்கள், நான் வந்து இதில் பாதி தான் சேர்த்துருக்கேன், மீதி எடுத்துட்டேன் பாருங்கள். மொத்தமே சேர்க்கல நான். எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நான் நினைக்கிறேன் அந்த நெய்யை. நீங்கள் முதல்ல செய்கிறவங்க எல்லாருமே நம்ம நான்ஸ்டிக்கில் ஸ்வீட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம கேசரி ரெடி. இங்கே பாருங்கள் எல்லாம் சுருண்டு தனியாக வந்துருச்சு இல்லையா? இந்த மாதிரி வந்தால் நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, கேசரி ரெடி.